ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ மணி வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 110 இடங்களில் விஜய் அவர்கள் கைப்பற்றி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இறங்கவே கிடையாது. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து அது இறங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் அவர்கள் வந்து 110 இடம். ஸோ நம்ம ஏடிஎம்கே வந்து 64 இடங்கள் அண்ட் அதுக்கப்புறமா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 இடங்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ டிஎம்கே 60 போன அளவுக்கு வந்து போயிடுச்சு. எதிர்கட்சி வந்து அதிமுக வர அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த அளவில் போயிட்டு இருக்கு. ஸோ மணி 2 ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஸோ அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இதுலேயே வந்து மாறி மாறி வரப்போகுது. ஸோ இதனால இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 118 இடங்கள் வந்தால் தானே முதலமைச்சர். ஸோ அதனால தான் தொங்கு சட்டமன்றம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி விஜய் அவர்கள் கூட்டணி வச்சு வேற யாராவது உள்ள இழுத்து போட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான ஆலோசனை கூட்டமும் போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் 6 மரண சம்பவமா முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சென்னை நீலாங்கரை வீட்டில் நம்ம தளபதி விஜய் அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பாதுகாப்புக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் விஜய் அவர்களுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா எங்கட அந்த சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சி சீமான், அதுக்கப்புறமா அந்த வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். இதுங்கெல்லாம் காணும் கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுங்க தூக்கி போட்டு மிதிக்கின்றான்னு சொல்லிட்டு தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா சோசியல் மீடியால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா நைட்டுக்குள்ள வச்சு போச்சிருவாங்க. இன்னும் இவங்க காணாம போயிடுவாங்க. ஸோ ஸ்டில் எப்படி நாரடி சாங் ரிலீஸ் ஆகும்போது லியோ டைம்ல ரிலீஸ் ஆகும்போது ராஜேஸ்வரின்னு ஒரு அக்கா வந்திருந்தா நமக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி பட்டை கலப்பினதுக்கு அப்புறமா அவங்க காணாம போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க காணாம போயிடுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வெறித்தனமா வெயிட் பண்றது எதுக்கு அப்படின்னா தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு தான். ஐயால இப்ப குடுங்கடா சர்டிபிகேட் யூபிஐ சர்டிபிகேட் குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்றதா முத வேலை. அண்ட் படத்தோட டைட்டில்ல முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எடுத்து வெறித்தனமா செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதான். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 4 மணி ஷோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே தலைவர் தான் முதலமைச்சர். 4 மணிலாம் கிடையாது, 1 மணி ஷோ வரைக்கும் போடுறான்னு சொல்லி போட்டுனா நம்ம தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிக்க வேண்டியதான். மொத்தமா முடிக்க வேண்டியதான். மொத்தமா முடிச்சு விட்டாரு விஜய் அவர்கள். ஸோ வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நான் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் கூட்டணி வச்சு வந்தாங்க. 10-20 கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுட்டு வந்தாங்க. பட் விஜய் அவர்கள் தனியா மக்களை நம்பி வந்தாரு. ஸோ அந்த வகையில் ஜெயிச்சிட்டாரு. 110 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது மாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மேபி ஏறலாம், பட் ஆனால் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடையவே கிடையாது. ஸோ விஜய் நின்னா அந்த 2 தொகுதி சென்னை பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு இது ரெண்டுத்திலுமே விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், காரைக்குடியில டி.கே. பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிக்காத தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் மோஸ்ட்லி பிரச்சாரம் பண்ணாத தொகுதிகள் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொகுதிகள் தான் விஜய் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இங்க நம்ம தொகுதியான திருவையாறு சட்டமன்ற தொகுதியில பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தோல்வி தான். அண்ட் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அண்ட் கும்பகோணத்துல தோல்வி, பாபநாசத்துல தோல்வி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பாபநாசம் கும்பகோணத்துலலாம் ஏடிஎம்கே வந்துட்டாங்க, டிஎம்கே வரல. பட் திருவையாறுல டிஎம்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எப்படியோ விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ எல்லாமே ஒன்னு ஒன்னா மாறிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதே நன்றி தளபதி விஜய் அவர்கள் சொல்லி ஈவினிங் போஸ்ட் போடுவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல இன்னொரு சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் நம்ம ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்கல. ஸோ அவரை மீந்தி நம்ம தாவேகா வேட்பாளர்னா ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. ரொம்பவுமே இமேஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எல்லாருமே நம்மள தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க தற்குறி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து காட்ட வேண்டிய ஒரு நேரம். ஸோ முரட்டு அணில் மோட் ஆன் ஆக வேண்டிய ஒரு நேரம் தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஆன் ஆகி சோசியல் மீடியாஸ்ல பயங்கர தீயா போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும், தளபதி தான் வெற்றி பெற்றான்ற வரலாறு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும், கவுண்டிங் வேணா எதுவுமே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், சிஎம் ஃப்ரம் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியாச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு படத்துல ரெக்கார்டு வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ விஜய் படம் வந்துச்சா, ஸோ அதை தாண்டி நாங்க இன்னொரு ரெக்கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வச்ச மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்கோம். ஸோ கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னாங்க. ஓட்டா மாதிரி ஓட்டையை போட்டு டிஎம்கே ஓட விட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு கரூர்ல யார் சம்பவம் பண்ணான்றதை வச்சு விஜய் அவர்கள் முடிச்சு விட்டுருவாரு. இவங்க எல்லாம் பிடிச்சி வச்சு அடிக்கிறதா முத வேலை சாட்டையை பொழக்கிறது தான். ஸோ அந்த வகையில் பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.